أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمدلله. ஜும்லா கைரு முஃபீதாவுடைய 3 வகைகளில் முரக்கபுல் இஷாரின் இஸ்மி இஷாரா பற்றி படிச்சிட்டோம். முலாஃப் இலஹி பற்றி படிச்சிட்டோம். மௌசூஃபு சிஃபத்தை பற்றி முன்னாடியே படிச்சிட்டோம். இப்போது இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பட் இதில் என்ன இப்போ கொண்டு வந்திருக்கோன்னா, இது வரைக்கும் படித்த முலாஃப் இலஹி அதையும் மௌசூஃபு சிஃபத்தையும் ஒன்றா கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், இது நான் ஒரு வாட்டி சும்மா மேலே வச்சுட்டேன். மௌசூஃபு சிஃபத்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்மு இருக்கும். அந்த இஸ்முடைய தன்மையை சொல்கிறது ஒரு சிஃபத்து, ஒரு தன்மை, அது நல்லதோ கெட்டதோ அந்த தன்மையை சொல்கிறதாக அமையிறது தான் சிஃபத்து. மௌசூஃப் அப்படின்னா எதை பற்றின தன்மையை நம்ம சொல்கிறோம், எந்த பொருளை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோமோ அது மௌசூஃப். அந்த பொருளை பற்றி என்ன தன்மையை சொல்கிறோமோ அது சிஃபத். சரிங்களா? அல் கிதாபுல் ஜதீதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா புதிய புத்தகம்னு அர்த்தம் வைக்கணும். சரிங்களா? அப்போது புதிய புத்தகம் அப்படிங்கும்போது அந்த கிதாபு புதுசு அப்படிங்கிறத கிதாபு புதுசுன்னு சொல்கிறோம். எதை நம்ம புதுசுன்னு சொல்கிறோம்? ஒரு புத்தகத்தை. அந்த புத்தகம் தான் மௌசூஃப். அந்த புத்தகத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? புதுசுன்னு சொல்கிறோம். ஒரு தன்மை தானே, அந்த தன்மை தான் சிஃபத். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு இஸ்மை பற்றின தன்மையை சொல்கிறத மௌசூஃபு சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மௌசூஃபு சிஃபத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மன்ஊத் நிஅத்னு சொல்லுவாங்க. மன்ஊத் நிஅத். மோஸ்ட்டாக நான் இந்த வார்த்தை நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் எங்கேயாவது மன்ஊத் நிஅத்னு சொல்லும்போது நீங்கள் என்னடா இது, இந்த சட்டம் நம்ம படிக்கலையேன்னு நினைக்கக்கூடாதுல்ல, அதனால தான் மன்ஊத் நிஅத்ன்றதை இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம எல்லா சட்டங்கள்லேயும் இந்த மாதிரி 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ மௌசூஃபு சிஃபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பாயிண்ட்டுமே ஒன்றா இருக்கும். அதாவது மௌசூஃப் மாரிஃபாவாக இருந்தால் சிஃபத்தும் மாரிஃபாவாக வரும். மௌசூஃப் நக்கீராவாக இருந்தால் சிஃபத்து நக்கீராவாக இருக்கும். உதாரணம் பாருங்கள், அல் கிதாபுன்னு இருந்துச்சுன்னா அல் ஜதீதுன்னு தான் சொல்லணும். இல்லை வெறும் கிதாபுன்னு இருந்துச்சுன்னா வெறும் ஜதீதுன் அலிஃப்லாம் இல்லாமல் சொல்லணும். அடுத்தது மௌசூஃப் ஆண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் ஆண்பாலாக தான் இருக்கணும். மௌசூஃப் பெண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் பெண்பாலாக தான் இருக்கணும். அல் கிதாபுல் ஜதீது தான் வரணும். அல் கிதாபுல் ஜதீதத்தும் பெண்பால் வரக்கூடாது. இங்கே ஆண்பாலும் இங்கே பெண்பாலும் வரக்கூடாது. ரெண்டுமே ஆண்பாலாக இருக்கணும், அல்லது ரெண்டுமே பெண்பாலாக இருக்கணும். அதே மாதிரி தான் கவுண்டிங்லும் இங்கே ஒருமையாக இருந்தால் இங்கேயும் ஒருமையாகத்தான் வரணும். இங்கே இருமையாக மௌசூஃப் இருமையாக இருந்தால் சிஃபத்தும் இருமையாகத்தான் இருக்கணும். சரிங்களா? பன்மையில் ஜம்மு முதக்கரு சாலிமாக இருந்தால் இதுவும் ஜம்மு முதக்கரு சாலிமாக இருக்கணும். இது ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருந்தால் இதுவும் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இருக்கணும். ஜம்மு தக்சீர் பாடம் நம்ம தனியாக படிப்போம். சரிங்களா? அந்த மாதிரியான உதாரணங்கள் இங்கே இருக்குது. அடுத்தது மௌசூஃப் பேஷ் பெற்றிருந்து ரஃபு பெற்றிருந்தால் சிஃபத்துக்கும் ரஃபு கொடுக்கணும். மௌசூஃபுக்கு நஸ்பு ஜபர் பெற்றிருந்தால் சிஃபத்துக்கும் நஸ்பு கொடுக்கணும். மௌசூஃபுக்கு ஜர் இருந்துச்சுன்னா சிஃபத்துக்கும் ஜர்ரு கொடுக்கணும். இங்கே உதாரணங்கள் பாருங்கள். பேஷ் இருந்தால் பேஷ், ஜபர்னா ஜபர், ஜேர்னா ஜே. சரிங்களா? சிஃபத்து சில நேரங்களில் முலாஃபையோ அல்லது முலாஃப் இலேஹியோ வர்ணிப்பதை போன்று இருக்கும். முலாஃப் இலேஹினா என்ன சொன்னோம்? ஒரு உடைமை, சொந்தமாக்கிக்கிறதுன்னு சொன்னோம். இப்போது இதெல்லாத்தையும் விட்டுருங்க. கமீசு தாலிபில் ஜதீதி. இப்போ இதில் முலாஃப் இலஹி இருக்கா? இருக்குது. ஏன்னா ஹர்ஃபு ஜாருடைய எழுத்துக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு இஸ்முக்கு ஜேர் வந்திருக்கு. அப்போது இந்த வார்த்தை முலாஃப் இலஹி, இது முலாஃப். இல்லை முலாஃப் இலஹின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன முலாஃப் இலஹி? மாணவனுடைய சட்டை. கமீஸ்னா சட்டை, அத்தாலிபினா மாணவன். அப்போ அல் கமீஸுன்றது என்ன? முலாஃப். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இது ஒரு உதாரணம். சரி, இந்த 3வது வார்த்தையை விட்டுருலாம் இப்போதைக்கு. இந்த 2 வார்த்தையை மட்டும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். அதனாகிறது சரிங்களா? பாருங்கள், இந்த 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஜேர் இருக்கு. ஏன் இந்த 2 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இப்படி தான் அரபி எழுதிட்டு வருவோம். இப்படி எழுதிட்டு வரும்பொழுது இங்கே பேஷ் இருக்குது, ஓகே, இங்கே ஜேர் இருக்குது. அப்போ இங்கே ஜேர் இங்கே முன்னாடி ஒரு இஸ்மு வந்துச்சுன்னா இது முலாஃப் இலைன்னு தெரிஞ்சுக்கிறோம்.
இப்போ நம்ம அர்த்தம் பார்க்கலாம். மாணவனுடைய சட்டை, சரியா? இங்கே இமாமுல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுடைய இமாம், முலாஃப் முலாஃப் இலைஹி. ஓகே, அப்போ இது ரெண்டும் என்ன? யாரெல்லாம் நகருதே, ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஃபோன் வச்சிடலாம். இது ரெண்டும் என்ன? முலாஃப். இது ரெண்டும் முலாஃப் இலைஹி, சரியா? இப்போது மாணவனுடைய சட்டை, அடுத்த வார்த்தை பாருங்கள், ஜதீதின்னு இருக்குது. ஜதீதுனா என்ன? புதியது. இந்த புதியதுன்றது மாணவனுடைய சட்டை இருக்கு இல்லையா, மாணவனுடைய சட்டை, அந்த சட்டையை பற்றி சொல்கிறதுனால இப்போது இது ஒரு தன்மை தானே. இப்போது இது ரெண்டும் சேர்ந்து முலாஃப் முலாஃப் இலைஹி, அடுத்து வரக்கூடியது ஒரு தன்மையாக இருக்குது. அப்போது இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு முலாஃப் முலாஃப் இலைஹி ஆகிறதோட இது ரெண்டும் சேர்ந்து மௌசூஃபாக இருக்குது. ஏன் நீங்கள் மௌசூஃபாக கொண்டு வந்தீங்கன்னா, ஜதீதின்றது ஒரு ஒரு சிஃபத்து, ஒரு தன்மை, ரைட்டா? இங்கெல்லாம் படித்தோம்ல, புதுசு, பழசு, ஹைட்டு, குட்டை அப்படிங்கிறதுலாம் ஒரு தன்மை. அப்போ ஜதீதின்றது ஒரு தன்மை. இந்த தன்மையை எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு வார்த்தைக்கு கொடுக்கல, மாணவனுடைய சட்டைக்கு கொடுக்குறாங்க. மாணவனுடைய சட்டைக்கு கொடுக்கறதுனால அந்த மாணவனுடைய சட்டை ரெண்டும் சேர்ந்து மௌசூஃப். புரியுதுங்களா? மாணவனுடைய சட்டைன்றதுல முலாஃப் முலாஃப் இலைஹி வருது, அதோட முலாஃப் முலாஃப் இலைஹி ரெண்டும் சேர்ந்த வார்த்தை என்ன? மௌசூஃப். மாணவனுடைய சட்டை அப்படிங்கிறது மௌசூஃபு. இந்த மௌசூஃபை பற்றி ஒரு சிஃபத் சொல்லுங்கள். ஜதீதி, புதியது. ஸோ இது சிஃபத்து இங்கே இருக்குது, ரைட்டா? அப்போது இமாமுல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுடைய இமாம், இவர் யார்? முலாஃப் முலாஃப் இலைஹி. பட் இந்த பள்ளிவாசலுடைய இமாம் பற்றி ஒன்று சொல்கிறாங்க, கதீமி, பழையவர். பள்ளிவாசலுடைய இமாம் அப்படின்னு சேர்த்தி வரக்கூடிய முலாஃப் முலாஃப் இலைஹி இங்கே என்னவாக இருக்குது? மௌசூஃபாக இருக்குது. அதுக்கு என்ன ஒரு சிஃபத்து சொல்கிறாங்கன்னா, கதீமி, ரொம்ப நாள் இருக்கிறார் அவர், அதனால் அவர் பழையவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? இப்போது மாணவனுடைய ரைட், இதுவே பாருங்கள், ஜேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, மாணவனுடைய சாரி இங்கே ஆக்சுவலாக மாணவனுடைய சட்டை, புதிய புதிய மாணவனுடைய, இல்லையே, இதுதான் மாணவனுடைய சட்டை புதியது. சரி 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 சரி, இதுதான் மாணவனுடைய சட்டை இப்படி வந்திருக்கணுமோ? மாணவனுடைய சட்டை, அதே தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கமீசு தாலிபில் ஜதீதி, ரைட், இதே தான் இதே தான். ஏன் மறுபடியும் எழுதியிருக்கேன்னு தெரியலையே. இது முலாஃப், கமீஸ்ன்றது முலாஃப், ரைட்டா? தாலிபின்றது முலாஃப், ஜதீதின்றது இந்த முலாஃப் முலாஃப் இலைஹி ரெண்டும் சேர்ந்து மௌசூஃபு, இங்கே சிஃபத்து. இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது, நான் அதை தனி வீடியோவாக போடுறேன், சரிங்களா? இல்லை அலிஃப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ரைட்? சரி, ஓகே, நான் தனி ஆடியோவாக போடுறேன், தனி வீடியோவாக போடுறேன்.